பெப்பர் ப்ரக்கோலி எப்படி செய்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ரக்கோலியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் லேசாக பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டு 4-5 பல்லும் நல்லா வாட்டரில் தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வேறு சோம்பு சீரகம் வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொடுக்கறதுக்கு மிளகு நம்ம தாராளமாக போட்டுக்க போகிறோம். மிளகை பொடி பண்ணி அதுலேயே இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இது வதங்கி வந்த உடனே நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துருக்கிற அந்த ப்ரக்கோலியை இதில் போட்டு நல்லா பிரட்டி விடணும். அந்த பூண்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஓரளவு எல்லாத்துலேயும் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரக்கோலியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியிலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது வெந்தது நல்லாவே தெரியும். இது இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் போட போகிறோம். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் கூட ஊற்றி எதை ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஊற்றிக்கலாம். நான் ஆயில் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன். இதுக்கே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக அதில் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூளை இதை தூவி நம்ம இறக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு லேசாக பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெப்பர் ப்ரக்கோலி சாம்பார் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.